அந்த ஆரோ மார்க் எந்த ஆர்கானிசமை நோக்கி இருக்கோ அந்த ஆர்கானிசம் வயிற்றுக்கு அந்த இது ஃபுட்டு போகுது. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். லெஃப்ட்லேருந்து ரைட் வந்து நம்ம எப்பவுமே படிக்கிறதுனால நாம் என்ன பார்ப்போம்னா லெஃப்டில் இருக்கிற ஃபுட்டு வந்து ரைட்டுக்கு போகுதுன்னு பார்ப்போம். இல்லை, ரைட்டில் இருக்கிற ஃபுட்டு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆர்கானிசம்க்கு ஃபுட்டு அதோட ஸ்டொமக்கு போகுது. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரோ எந்த ஸ்டொமக்கு போதோ அந்த டைரக்ஷனாக அந்த ஆரோ காட்டுது. அனிமல் ஈட்டிங் பிளான்ட் ஹெர்பிவோர்ஸ், அது கூட ப்ரிடேஷன் தான். அப்போது இங்கே பாருங்கள், டைகர் மானை வேட்டையாடி சாப்பிட்ற புலி மட்டும் ப்ரிடேஷன் இல்லை. ஸ்பேரோ சீடை சாப்பிடுது, அதுவும் ப்ரிடேஷன் தான். மாடு புல் சாப்பிடுது, அனிமல் ஹெர்பிவோர்ஸ் ஈட்டிங் கிராசஸ், அதுவும் ப்ரிடேஷன் தான். ஏன் நாம் அப்போ சிங்கம் மானை வேட்டையாடி சாப்பிட்றத மட்டும், டைகர் ஹண்டிங் டியர், அதை மட்டும் நாம் எப்பவுமே ப்ரிடேஷனாக கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா அது உயிரை கொடுத்து ஓடுது. அதனால நம்ம கான்ஷியஸ்னஸ்க்கு அது என்னது, அது பயந்து அது உயிருக்காக தப்பி ஓடுதுன்னு பார்த்து நம்ம அதை ப்ரிடேஷன்ன்றோம். ஆனால் வேற ஸ்பாரோ சீடை சாப்பிட்றதும் ஹெர்பிவோர்ஸ் கிராஸை சாப்பிட்றதும் என்னது கம்ஸ் அண்டர் ப்ரிடேஷன். மோஸ்ட்லி பிளான்ட்ஸ் வந்து ப்ரிடேஷனில் அஃபெக்ட் ஆகும் பாப்புலேஷன். அதை பற்றியும் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ஸ் டு எக்கோசிஸ்டம்க்கு என்னதான் ஆகுது இந்த ப்ரிடேஷனில்? ப்ரிடேஷன் வந்து எனர்ஜியை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, அது என்ன பண்ணுது, பாப்புலேஷன் ஸ்டெபிலிட்டி க்ரியேட் பண்ணுது. எப்படி இதை பாப்புலேஷன் ஸ்டெபிலிட்டின்னு நீங்கள் சொல்லலான்னு கேட்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், பாப்புலேஷன் வந்து எப்படி ஸ்டேபிளாக இருக்குது. ஒரு ஆர்கானிசம் வேட்டையாடி சாப்பிடுது, அதோட உயிர் வேட்டையாடப்படுதுன்னு நம்ம அதை பார்த்தா அது தப்பு. எக்கோசிஸ்டம், எக்காலஜி, ஸ்டடி ஆஃப் நேச்சர், அது பார்த்தோன்னா இன்ட்ராக்ஷன் பற்றி தானே பார்க்குறோம். எக்காலஜினா என்ன? ஸ்டடி ஆஃப் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் இன்ட்ராக்ஷன். அப்போது அதை வச்சு பார்த்தா ப்ரிடேஷனில் வந்து பாப்புலேஷன் ஸ்டெபிலிட்டி க்ரியேட் ஆகுது. எப்படி அந்த பாப்புலேஷன் ஸ்டேபிள் ஆகுது பாருங்கள். ப்ரேனா இது நம்ம காமனாக நம்மளுக்கு அந்த உயிர் போகிற மான் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் ப்ரிடேஷனில். டியரு டைகர் ப்ரிடேட்டர் வச்சுக்கோங்க. பாப்புலேஷன் ஏ வச்சுப்போம், ஹேபிட்டட் ஏ. ப்ரே இப்போ அதிகமாகுது. டியர் வந்து இப்போ ஏல நிறைய இருக்குது. டைகர் வந்து ஸ்லோவாக தான், இப்போ ஸ்டார்டிங்கில் ரெண்டுமே தான் இன்க்ரீஸ் ஆகும். டைகர்து ஸ்லோவாக பாப்புலேஷன் ஏறுது, டியர்து ஏறுது, டைகர்து கொஞ்சம் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தா ப்ரே பாப்புலேஷன் அதிகமாகிடும். மான் வந்து நிறைய வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ப்ரிடேட்டர்ஸ் இப்போ என்ன ஆகிடும்னா, மான் வந்து இந்த புலியை வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஏன்? ப்ரிடேட்டரோட பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது. இப்போ ப்ரேக்கு பயம் இருக்குமா? இருக்காது. சுற்று போட்டு எல்லா புலியும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்த டைம் அப்புறம் இன்னும் சில வருஷங்கள் போய் பார்த்தா ப்ரிடேட்டர்ஸ் செத்துரும், ப்ரிடேட்டர்ஸே இருக்காது. ப்ரே ஸ்பீஷீஸ் இப்போ அதிகமாகிடும். இப்போது என்ன க்ரோத்னா லாஜிஸ்டிக் க்ரோத். இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் லாஜிஸ்டிக் க்ரோத்தில் என்ன நடந்திருக்கும்? அங்கே ரிசோர்ஸஸ் வந்து என்ன லிமிட்டடில். அப்போ என்ன ஆகும், அங்கே ஏசிம்டோட்டுக்கு வர பார்க்கும் பாப்புலேஷன். அப்போது அங்கே புலி இல்லாததுனால என்ன ஆகிடும், ப்ரே மட்டும் உணவை சாப்பிட ஆரம்பிச்சிடும். இப்போது காம்படிஷன் ப்ரிடேட்டரான டைகருக்கும் டியருக்கு இல்லை, எதுக்கும் ரிசோர்ஸுக்கும் இந்த ப்ரேக்கும். மான் வந்து இப்போ புல்லை வேட்டையாடி சாப்பிட காம்படிஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். என்னது காம்படிஷன்? போன வீடியோவில் பார்த்தோம், லீட்ஸ் டு காம்படிஷன், ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட்னா. இப்போ என்ன ஆகிடும், ப்ரே வந்து அந்த புல்லை மொத்தமாக சாப்பிட்டு அதுவே தன்னோட அழிவுக்கு கொண்டு போயிடும். ஏன்? அதுதான் ஃபுட்டு காலியாகிடுச்சு. ப்ரே மட்டும் உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போகுது, தானாக அதுவே அழிந்து செத்து போக ஆரம்பிச்சிடும். இதுலேருந்து என்ன தெரியுது, ப்ரிடேட்டர்ஸ் ஆர் லெஸ்ஸு, எக்கோசிஸ்டம் இன்ஸ்டெபிலிட்டிஸ் ஆர் மோர். புலியோட பாப்புலேஷன் நம்ம படிக்கிற மாதிரி கம்மியாச்சுன்னா பாப்புலேஷன் இன்ஸ்டெபிலிட்டிஸ் வந்து அதிகமாகும், பாப்புலேஷனே டெஸ்ட்ராய் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்சிடென்ட் இன் ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஆஸ்திரேலியாவில் நடந்தது. ப்ரிக்லி பியர் கேக்டஸ். என்ன கேக்டஸ்? ப்ரிக்லி பியர் கேக்டஸ். இதை வந்து ஆஸ்திரேலியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அழகாக இருக்கணும், இல்லைனா அது இமிக்ரேட் பண்ணி வரும்போது அது கொஞ்சம் கூட வந்துருச்சு. தி ஸ்ப்ரெட் மில்லியன்ஸ் ஆஃப் ஹெக்டர்ஸ், நிறைய ஹெக்டர்ஸ்க்கு இது வளர்ந்துருச்சு.
இப்போது இது நிறைய இருந்தால் மக்களுக்கு கஷ்டம் இல்லை. இதை குறைக்க கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்க? prickly pear cactus introduction in early 1920s spread millions of hectares. Introduction of cactus feeding moth from natural habitat இது ஆப்பிரிக்காலேருந்து கொண்டு வரப்பட்டது. அதனால இந்த cactus feeding moth அதோட நேச்சுரல் ப்ரிடேட்டரை ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வந்து தே லெஃப்ட் இட். இப்போ என்னாச்சு, கடைசியில் ப்ரிடேட்டர்ஸ் வந்து அந்த prickly pear cactus என்ன பண்ணுச்சு, ஒரு கவுண்ட்டுக்கு கொண்டு வந்துடுச்சு. இப்போ ஸ்டேபிளாக இருக்குது, அதுவும் அழியில். ரெண்டுமே இப்போ நான் மியூச்சுவல் சொல்லக்கூடாது, ரெண்டுத்தோட பாப்புலேஷனும் மெயின்டைன்டாக இருக்குது. பாப்புலேஷன் இஸ் ஸ்டேபிள். கன்க்ளூஷன் என்ன சொல்லலான்னா, predators help in maintaining species diversity in community. கம்யூனிட்டியில் வந்து இந்த ப்ரிடேட்டர்ஸ் என்ன பண்ணுதா, டைவர்சிட்டி க்ரியேட் பண்ணுது. இதை பார்த்து இந்த ஆஸ்திரேலியா இன்சிடெண்ட்டை பார்த்து என்ன பண்ணியிருக்கு, நிறைய கவர்மெண்ட்டு பயாலஜிக்கல் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் வேர் அடாப்டட் அக்ரிகல்ச்சரல் பெஸ்ட் கண்ட்ரோலில். பெஸ்டிசைடு போட்டு எதுக்கு நாம் அந்த பிளான்ட்டை பொல்யூட் பண்ணோம், அந்த லேண்டை, அதுக்கு என்ன பண்ணுறாங்களா, பயாலஜிக்கல் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் கொண்டு வந்து அக்ரிகல்ச்சரல் பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோவில் போடுறத அப்படியே படித்தாலே போதும். என்சிஆர்டியில் இதான் இருக்குது. இன்சிடென்ட்டு அமெரிக்கன் பசிபிக் கோஸ்ட். இப்போ அமெரிக்கன் பசிபிக் கோஸ்ட்டில் என்ன நடந்தது, அமெரிக்கன் பசிபிக் கோஸ்ட்டில் ஸ்டார்ஃபிஷ் பெசாஸ்டர்னு ஒன்று இருந்தது. பிசாஸ்டர் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ஃபிஷ் பிசாஸ்டர் இது வந்து ஒரு மேஜர் ப்ரிடேட்டர் எங்கள் அமெரிக்கன் பசிபிக் கோஸ்ட்டில். இது இன்டர் டைடல் ஏரியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதை ரிமூவ் பண்ணதுனால என்னாச்சு, அந்த இடத்துல ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி நல்லா இருந்தது. இந்த ஸ்டார்ஃபிஷ் பெசாஸ்டருக்கு பயந்து நிறைய ஆர்கானிசம் வந்து இந்த ஃபுட்டை ஆக்குப்பை பண்ணுற டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுக்கு பயந்துன்னு சண்டை போடாமல் அதுங்க ரெண்டு போயிடும். இந்த மாதிரி ஹார்மோனியஸாக அது போயிட்டு இருந்தது. ஒன்ஸ் இந்த ஸ்டார்ஃபிஷ் பெசாஸ்டரை அவங்க ரிமூவ் பண்ண அடுத்த ஒரு வருஷத்தில் 10 ஸ்பீஷீஸ், எவ்வளோ 10 ஸ்பீஷீஸ் ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ், இந்த 10 ஸ்பீஷீஸ் ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ் இயர் ஒரு வருஷத்தில் 10 ஸ்பீஷீஸ் அழிஞ்சிடுச்சா. இது என்ன எதுனாலையா, இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன். என்ன ஸ்பெசிஃபிக், இன்டர். இந்த லெசனில் மோஸ்ட்லி இன்டர் தான் இருக்கும், இன்ட்ராக்கு சான்ஸ் இல்லை. இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் இதனால் அழிஞ்சிடுச்சு. கேஸ் 2, ப்ரிடேட்டர் இப்போ எஃபிஷியண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது. இவ்வளோ நேரம் ப்ரிடேட்டர் வந்து கொஞ்சம் சாதுவாக தேவையான அளவுக்கு அது சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கிற அளவுக்கு இருந்தது. இஃப் ப்ரிடேட்டர் ரொம்ப எஃபிஷியன்ட் பார்த்தா சாவச்சிடும். கண்டிப்பாக அந்த மிருகம் அந்த ப்ரிடேட்டர் கண்ணில் மாட்டுச்சுன்னா செத்துரும். அவள்தான் செத்துடுச்சா அந்த ஆர்கானிசம். அந்த மாதிரியான ஸ்பீஷீஸில் ப்ரிடேட்டர்ஸ் கிட்ட என்னென்ன நடக்கும், ப்ரே வந்து என்ன ஆகலாம், ப்ரே வந்து எக்ஸ்டென்ட் ஆகலாம், அழிஞ்சு போகலாம், அதான் செத்துடும். இது இந்த மாதிரி ப்ரிடேட்டர் எஃபிஷியண்ட்டாக என்ன ஆகிடும், ப்ரே நிறைய செத்து போயிடும். ப்ரே நிறைய செத்து போனால் அட்லாஸ்ட் என்ன ஆகும், கண்டிப்பாக ப்ரிடேட்டருக்கு ஃபுட் இல்லாமல் தான் போகும். ப்ரிடேட்டருக்கு ஃபுட் இருக்காது. ஃபுட் இல்லைன்னா என்ன ஆகிடும், அதான் மொத்தத்தை சாப்பிட்ருச்சு. கண்டிப்பாக அது செத்து போக வேண்டிய இதுக்கு மரண தருவாய்க்கு போக வேண்டியது தான், வில் லேக் ஃபுட்டு. ஸோ இதுக்காக கொண்டு வரப்பட்ட அடாப்டேஷன்ஸ் என்னது, ப்ரேஸ் என்னென்ன பண்ணுது. ப்ரேனா என்ன, டியர். இங்கே டியர் சொல்ல வேணாம், சில சின்ன ஆர்கானிசம் இருக்குது. ஃபஸ்ட்டு கேமோஃப்ளேஜிங். இன்செக்ட் அண்ட் ஃப்ராக். இன்செக்டும் கேமோஃப்ளேஜ் பண்ணும். நம்ம தவளை பற்றியே யோசிக்கிறோம். இன்செக்டும் ஃப்ராகும் கிரிப்டிக்கலி கலர்டாக என்ன பண்ணும், அதோட பாடி கலரை மாற்றி கேமோஃப்ளேஜ் பண்ணி தப்பிச்சிடும். பாய்சனஸ், சில ப்ரேஸ்லாம் பாய்சனஸ். அது என்ன பண்ணிக்கும், அதோட சைட்டோபிளாஸ்மிக் கம்போசிஷன்ஸை மாற்றிக்கும். எது, மொனார்க் பட்டர்ஃப்ளைஸ் வந்து நம்ம 10th வந்து மேக்கிங் ஆஃப் சயின்டிஸ்டில் மொனார்க் பட்டர்ஃப்ளைஸ் வச்சு அந்த ரிச்சர்ட் எப்ரைட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறத நம்ம பார்த்துருப்போம். அதுலேயும் நம்ம படிச்சிருப்போம். மொனார்க் பட்டர்ஃப்ளைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு அருவருப்பாக இருக்கும் பறவைங்களுக்கு. அதனால் அந்த பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுமா, அந்த
அந்த மொனார்க் பட்டர்ஃப்ளைஸே சாப்பிட்றத விட்டுரும். அது ஹைலி டிஸ்டேஸ்ஃபுல்லாக ஆகிடும். அதை சாப்பிட்றதுக்கே ஒப்பாத அளவுக்கு இருக்கும். எப்படி அதை அட்டைன் பண்ணுது? சின்ன வயசில் டியூரிங் இட்ஸ் கேட்டர்பில்லர் ஸ்டேஜ் அது வந்து என்ன பண்ணுது, ஒரு ஸ்பெஷல் கெமிக்கலை அக்வைட் பண்ணுது. அது ஒரு பாய்சனஸ் வீடு. அதை சாப்பிட்டா அதோட கம்போசிஷன் அதை மாற்றி அது என்ன பண்ணிடுது, அதோட பாப்புலேஷனை அது தற்காத்துக்குது. கேஸ் 3 பிளான்ஸ் ஆஸ் ப்ரே. ஏன் இதை தனி டாப்பிக்காக நான் போட்டிருக்கேன்னா, பிளான்ஸ் வந்து மோஸ்ட்லி பிளான்ஸ் தான் ப்ரேஸாக இருக்கும். ஏன் அதால் எல்லா பிளான்ஸாலையும் பிளான்ஸ் ஆஸ் ப்ரே. ஏன் பிளான்ஸ் வந்து மோஸ்ட்லி ப்ரே ஆகுதுன்னா, பிளான்ஸால் நம்மள மாதிரி மற்ற ஆர்கானிசம்ஸ் மாதிரி ஓட முடியாது. அது ஒரு பயோட்டிக் க்ரீச்சராக இருந்தாலும் அதால் ஓட முடியல. இதனால் பிளான்ஸ் வந்து 25% ஆஃப் இன்செக்ட்ஸ் ஆர் ஃபைட்டோஃபேகஸ். அதான் பூச்சே 25% வந்து பிளான்ஸை வேட்டையாடி சாப்பிடுது. ஃபைட்டோஃபேகஸ்னால் பிளான்ஸு சாப்பிட்டு உயிர் வாழுதுன்னா ஹெர்பிவோர்ஸ் எவ்வளோ சாப்பிடும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பிளான்ஸ் வந்து ப்ரேயாக தான் நிறைய முறை மாட்டிக்குது, மற்றது ப்ரிடேட்டராக இருக்குது. ஸோ பிளான்ஸ் என்ன பண்ணுதுன்னா மார்ஃபாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் டிஃபென்சஸ் கொண்டு வருது. மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ்ன்னு பார்த்தா அக்கேஷியா கேக்டஸ். மார்ஃபாலஜிக்கல்னால் என்னது, எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், ஃபிசிக்கல். ஸோ அக்கேஷியா கேக்டஸ் இது வந்து தான்ஸ் காமனாக மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷனாக தான்ஸ் தான் காமன். அதுவும் அக்கேஷியா கேக்டஸில் தான்ஸ் ரொம்ப காமனாக இருக்கும். கெமிக்கல் அடாப்டேஷன்னு பார்த்தா கேலட்ராபிஸ் நம்ம ஒரு லெசனில் படிச்சிருக்கோம். அது என்னதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கேலட்ராபிஸ் வந்து கிரேசிங் அனிமல்ஸ், மாடு, கவுஸ், கோட்ஸ் இதனால் வெறுக்கப்படுற ஒரு வீடு. இது கேலட்ராபிஸ் இஸ் அ வீடுனா அன்வான்ட் பிளான்ட்டு. என்ன பண்ணுமா, கார்டியாக் கிளைகோசைட்ஸ். என்ன சைட்ஸ்? கார்டியாக் கிளைகோசைட். இது வந்து ஹைலி பாய்சனஸ். இதனால என்ன பண்ணுறா, கிரேசிங் அனிமல்ஸை அதை வெறுத்து ஓடுது. இது என்ன பண்ணுமா, இட் டைஜஸ்ட், டிஸ்டர்ப்ஸ் ரீப்ரொடக்ஷன், ஈவன் கில்ஸ். அந்த பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஈவன் இட் கில்ஸ் தி பிளான்ட், கில்ஸ். அடுத்தது கமர்ஷியலி யூஸ்டு பிளான்ட்ஸு. அதெல்லாம் அதோட ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறத நம்ம எப்படி கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறோம்? நிக்கோட்டின், கேஃபைன், குவினைன், ஸ்ட்ரைர்சைன், ஒப்பியம் இதெல்லாம் என்னது, பிளான்ஸ் அதோட ப்ரொடெக்ஷனுக்காக அது ப்ரொடியூஸ் பண்ணுறத ஹியூமன்ஸ் கமர்ஷியலி அதை யூஸ் பண்ணி செலவு பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்காக அது யூஸ் பண்ணுச்சா பிளான்ஸ்? அகெயின்ஸ்ட் கிரேசர்ஸ் அண்ட் ப்ரௌசர்ஸ். ஸோ காம்படிஷன் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு மேக்ஸ் லேர்னிங் ஃபன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe. If you have any doubts, comment down in the comment section. Thanks for watching. Subscribe. Thank you.